திரு ராமசாமி ஐயப்பன், ஏன் விஜய் ஆட்சி அமைப்பதில் இவ்வளோ இழுபறி? பின்னணியில் பாஜக இருக்குது, ஆளுநர் மூலமாக அமித்ஷா திட்டங்களை செயல்படுத்துகிறார் அப்படிங்கிற விஷயங்கள் நிறையா உள்ள வருது. அமித்ஷா தான் காரணமா? எனக்கு என்ன வினோதமாக இருக்குது அப்படின்னா, பாஜக கிட்ட ஒரு எம்எல்ஏ இருக்காங்க, விஜயோட சைடில் 117 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஆப்போசிட் சைடில் அரித்மெட்டிக்காக 117 பேர். அவங்க ஆட்சி அமைக்கணும்னா பாஜக ஓட்டு போட்டதான். ஸோ விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதே இங்கே பாஜக அங்கே சேராது அப்படின்ற அந்த ஒரு காரணம் தான். இதையும் தாண்டி பாஜக தான் காரணம் அப்படின்னா, மக்கள்கிட்ட நம்ம எத்தனை வாட்டியும் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு திமுக இத்தனை நாள் என்ன பண்ணாங்களோ தாவேக்காவும் அதே தான் பண்றாங்கன்ற மாற்றுக்கிறது. தாவேக்கா சொல்லவே இல்லை, காங்கிரஸ் சொல்லுச்சு, திமுக சொல்லுச்சு, திமுக கூட்டணி கட்சிகள் சொன்னாங்க. சோ மக்கள்கிட்ட நம்ம என்ன மாதிரி பொய் வேணா சொல்லலாம், ஒரு கணக்கு அரித்மெட்டிக் மேட்ச் ஆகாது, ஐடியாலஜிக்கலா மேட்ச் ஆகாது. இப்போ பாஜக எந்த காலத்துல திமுக சப்போர்ட் பண்ண போறாங்க? இப்போ எந்த காரணத்துக்காக அவங்க திமுகவை மட்டும்தான் அவர்கள் நோக்கி போன 15 ஆண்டுகளாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ டக்குன்னு முடிஞ்சு ஒரே ஒரு எம்எல்ஏ திமுகவுக்கு வாக்களித்துவார் அப்படின்னா அது என்ன நிலைமையில இருக்கும்? இல்ல இந்த ஊட்டி எம்எல்ஏ மட்டும் கணக்கு கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க, பாஜக கவர்னர் ஆட்சியை உள்ள நுழைக்க பாக்குது, குடியரசுத் தலைவர் ஆட்சியை நுழைக்க பாக்குது, அதன் காரணமாக தடுப்பதற்காக நாங்க போறோம் அப்படிங்கறத அவங்க வைக்கக்கூடிய. அதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா, கவர்னர் ஆட்சி கொண்டு வந்து மக்களாட்சியை கலைச்சிட்டு திரும்பி விஜய் வந்து ஒட்டுமொத்தமா வெற்றி பெற்று வந்துருவார், மற்ற கட்சியெல்லாம் இல்லாம போயிடும் அப்படின்னா இவங்கெல்லாம் அதுக்காக சும்மா இருப்பாங்களா? இவங்க கிட்ட எம்எல்ஏஸ் இருக்குல்ல, அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க அதற்கான சப்போர்ட் இவங்க கொடுக்க மாட்டாங்க. இல்லை அவர் 108ன்னு அவர் இது சட்டசபைக்கு வந்தாலும் இவங்க அப்ஸ்டெயின் பண்றேனாவது, சிலர் அப்ஸ்டெயின் பண்ணியாவது அவரோட ஆட்சியை கம்ப்ளீட் பண்ண விடுவாங்களே. இத்தனை நாள் அரசியல் கட்சியாக இருந்து மக்களிடம் ஆட்சி செய்து சட்டம் என்னன்னு தெரிஞ்சவர்கள் இதெல்லாம் கூட செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா அவர்கள் வடிகட்டுன முட்டாள்னு அவர்களே மக்கள்கிட்ட சொல்றாங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறதுக்கு காரணம், அவர்கள் வந்து மறுபடியும் பொய் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், மக்கள்கிட்ட இதுதான் நான் நம்பணும், அதனால நம்ம எவ்வளவு வேணா பொய் சொல்லலாம் அப்படின்னா அதை பத்தி வருத்தமாக தான் இருக்கு. இன்னைக்கு என்னன்னா, மக்கள் ஆட்சியில ஒருத்தர் வந்து எனக்கு 108 தான் இருக்கிறது, என்னால மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியும், மக்கள் ஏக பெரும்பான்மையே எனக்கு வாக்களித்திருக்கார்கள், அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்குன்னு மட்டும் போயிருந்தாருன்னா எந்த ஒரு கேள்வியுமே கிடையாது. ஆளுநர் அதை தாண்டி வேற எந்த கேள்வியுமே கேட்டிருக்க முடியாது. ஏன்னா வேற யாராவது வந்து எங்களுக்கு 107க்கு மேல இருக்குன்னு சொல்லியிருந்தா மட்டும்தான் அந்த வாய்ப்பே. அந்த மாதிரி சொல்லாம என்கிட்ட 113 இருக்கு, ஆனா இமெயில்ல வந்து என்கிட்ட மெஜாரிட்டி இருக்கு அப்படின்ற வார்த்தை பயன்பாடுகள் தவறாக இருக்கிறது. ஒருத்தர் வந்து நான் புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கேன்னு சொல்ல முடியாது. 35% மக்கள் வாக்களித்து நான் தமிழ்நாட்டில் இருக்க 100% 8 கோடி மக்களுக்கும் நான் வந்து தலைவராக இருக்க போறேன், நான் முதலமைச்சராக இருக்க போறேன்னு வராரு அப்படின்னா அவருக்கான அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்பபிலிட்டி இருக்கணும். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்பபிலிட்டி இல்லை அப்படின்னா நான் ஆட்சிக்கு வரல அப்படின்னு சொல்லணும். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்பபிலிட்டி இருக்கும்போது ஒவ்வொரு கம்யூனிகேஷனும் என்னன்னு சரியா இருக்கணும். ஸோ கவர்னர் போய் பார்க்க போனதில் ஃபர்ஸ்ட் இமெயில் கம்யூனிகேஷன் என்ன போட்டோன்றது தவறு, ரெண்டாவது கொடுக்கும்போது அனெக்சர்ல காங்கிரஸோட லெட்டர் கொடுக்கலன்றது தவறு, மூணாவது அடுத்தது வந்து கொடுத்தாருங்கிறது தான் தவறு. மன்னிக்கணுங்க, நீங்க கொடுத்தாருன்றது லெட்டர்ல வந்து 113 இருக்கு, அப்ப அனெக்சர் கொடுக்கணும் லெட்டர். அவங்களோட 5 எம்எல்ஏ கையெழுத்து போட்டுருப்பாங்கல்ல, அப்ப அந்த லெட்டர் இல்ல அவங்க லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடர் வந்து கையெழுத்து போட்டுருப்பார்ல, அந்த லெட்டர் கொடுத்துருக்கணும். என்ன ஆதாரம்? நான் நாளைக்கு போய் சொல்லுவேன், இல்ல போஜராஜன் சொல்லுவார், ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சுட்டு என்னால ஆட்சி அமைக்க முடியும்னு ஆளுநர்கிட்ட போய் சொன்னாருன்னு வச்சுக்கோங்க, 118 பேரே இல்லாம அவர் சொன்னாருன்னு ஆளுநர் கூப்பிட்டுலாமா? இல்லங்க, லாஜிக் என்ன நம்ம பார்க்கணும்ல. சோ அந்த லாஜிக்கை கடந்து காங்கிரஸ் முதல்ல போய் அங்க ஒரு 5 எம்எல்ஏக்களோட கூட்டணி வச்சதுதான் உங்களுக்கு அரசியல் ரீதியிலான பிரச்சனையா போச்சு. அதனாலதான் பிஜேபி சட்டப்பூர்வமா ஒண்ணும் இல்லங்க. மகாராஷ்டிரா தேவேந்திர ஃபட்னவிஸ், அஜித் பவார் அவர்கள் ஆட்சி எடுத்த போது உச்சநீதிமன்றம் ஆளுநரை கேட்ட கேள்வி இதுதான், உங்களுக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, how did you satisfy yourself that they will be able to form government? இப்போ இந்த ஆளுநர் நீங்க வந்து 108னா நான் அதுக்கப்புறமா நான் எஃபர்ட் எடுக்க போறேன், எனக்கு ஒரு வாரம் கால அவகாசம் கொடுங்க, நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்றேன்னு சொல்லலாம். வேற யாராவது வந்தாங்கன்னா என்னோட அதிகமா அதுக்கப்புறம் இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வேற யாருமே வரமாட்டாங்க. அப்போ இவர் ஆட்டோமேட்டிக்கா இவர் ரெஸ்பான்சிபிளா இருப்பாரு. இவர் 113 எனக்கு இருக்குன்ற போது ஆளுநர் கேட்பார், நான் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறது, நீ காமிப்ப அப்படின்னு. உடனே இவங்க சரி நான் பண்றேன் அப்படின்னு வந்ததுல தான் பிரச்சனை. சரி அடுத்த நாள் நேத்து போனாங்கல்ல, நேத்து போயிட்டு என்கிட்ட 120 பேர் இருக்காங்க, 120 21 அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப எத்தனை அனெக்சர் வச்சிருந்தாங்க? அனெக்சருக்கு அவங்க என்ன காரணம் சொன்னாங்க? வந்து இந்த கம்யூனிகேஷனா நாங்க அமைச்சிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னைக்கு இந்த கம்யூனிகேஷன் கொடுத்தாங்க? நமக்கே தெரியும், விசிகா கிட்ட இருந்து கம்யூனிகேஷன் வாங்குறதே இன்னைக்கு. கம்யூனிகேஷன் இல்லாம எதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறீங்க? 4 மணிக்கு ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் வாங்குறீங்க, அப்புறம் அந்த அப்பாயின்மெண்ட் 6 மணிக்கு ரீஷெட்யூல் பண்றீங்க, 6 மணிக்கு பதிலாக நீங்க 6:45 போறீங்க, 6:45 போகும்போது டாக்குமெண்ட்ஸ் இல்லாம போறீங்க, இல்ல இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு டெலிவர் பண்ணிடுவாங்கன்றீங்க. அப்ப ஆளுநர் வந்து சரி பதவி பிரமாணத்துக்கு ஏற்பாடுகளும் செய்யப்படுகிறது, அப்போ அதற்கான கம்யூனிகேஷன்ஸ் வந்து தயார் நிலையில வைக்கப்படுகிறது. இதெல்லாம் தாண்டி அவர்களால் அந்த கம்யூனிகேஷனை கொண்டு போய் டெலிவர் பண்ண முடியல அப்படின்ற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்கேப்பபிலிட்டி தான் அந்த கட்சி கிட்ட இருந்து இருக்கு. அது விஜய் அவர்கள் மட்டும் நம்ம தனியா சொல்ல தேவையில்ல. அந்த கட்சியில் நம்பி ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தவர், பொதுச் செயலாளராக
எம்எல்ஏவாக புசி ஆனந்த் இருக்கிறார், இல்ல இது செங்கோட்டையன் அவர்கள் 10 முறை எம்எல்ஏவாக இருந்தவர் இருக்கிறார், இல்ல ஆதவ் அர்ஜுனா 3 கட்சிகளில் இருந்து 4வது கட்சியாக இருந்தவர் இருக்கிறார், இல்ல நான் ஐஆர்எஸ் ஆஃபீஸரா இருந்து செக்ரட்டரியா இருந்து ரெவென்யூ செக்ரட்டரியா இருந்து மக்களுக்கு அட்வைஸ் பண்ணவர் இருக்கிறார், இல்ல நான் 3 தேர்தல்களில் பார்ட்டிசிபேட் பண்ணி 2 தேர்தல்களில் வெற்றி பெற்று 4வது தேர்தலில் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு அட்வைஸ் பண்றவர் இருக்கார். இப்ப இத்தனை பேர் இருக்காங்க. இது இல்லாம இந்த கட்சியில் 108 பேர் ஜெயிச்சவங்கள 41 பேர்னு நினைக்கிறேன், சரியா? எண்ணிக்கை சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். 41 பேர் ஏற்கனவே வேறு கட்சிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்புகளில் இருந்திருக்கிறார்கள். இதர் எம்எல்ஏவோ பஞ்சாயத்து தலைவரோ கவுன்சிலரோ ஏதோ ஒரு பொறுப்புல இருந்தவர்கள் இருக்காங்க. இது இல்லாம இன்னொரு 10 பேரோ 14 பேரோ அவர்கள் வந்து அரசியல் குடும்பத்தில் அரசியல் சாயலிலிருந்து வந்தவர்கள். இவர்களுக்கெல்லாம் எந்த ஒரு நாலேஜுமே இல்லாம எந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்பபிலிட்டியுமே இல்லாம ஒரு அரசியல் கட்சியை நடத்துகிறார்கள் அப்படின்னு சொன்னா மக்கள் இந்த அரசியல் கட்சிக்கு வாக்களிக்கலாமா? இவர்களால என்ன ஆட்சி அடுத்த 5 ஆண்டுகள் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருகிறது. அதுக்கு அப்பாற்பட்டது ஆல்ரெடி மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்கல்ல, இந்த இடத்துல ஆளுனுடைய செயல்பாடு தான் கேள்விக்குறி. நீங்க 35% மட்டும் இல்ல, நீங்க 8 கோடி மக்களுக்கும் நீங்க தலைவர். அது மட்டும் இல்ல, தமிழ் மக்கள், தமிழக கல்ச்சர், இது எல்லாத்துக்குமே ஒரு லெகசியை ரெப்ரசென்ட் பண்ற ஒரு தலைவராக இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பொறுப்பு இருந்திருக்கணும்? அப்ப போறேன் ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு சென்டென்ஸ் தான். என்னன்னா, நம்ம கொண்டு போய் கொடுக்க போறோம் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு அட்வைஸ். உங்களுக்கு தெரியாது சுத்தி இருக்கவங்க என்ன அட்வைஸ், லீகல் அட்வைஸ் என்னன்னு கேட்டுட்டு போயிருந்தீங்கன்னா 108 என்கிட்ட இருக்குங்க, 107 வாக்களிக்க முடியும், நான் தான் அறுதி பெரும்பான்மை, வேற யாராலும் இந்த பொறுப்புல வர முடியாது, நீங்க அப்படி வேற யாரும் வரல அப்படின்னா என்ன வந்து ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறதுக்கு நீங்க அழைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதோட முடிஞ்சிருந்தா ஆளுநருக்கு வேற வாய்ப்பே கிடையாது. சட்டப்பூர்வமா அது ஒரு மட்டும் தான் அவருக்கு வாய்ப்பு. இந்த லீகாலிட்டியை குறிப்பிடுறீங்க. ஒரு அரசியல் நாலேஜ் இருந்திருக்கணும், சட்டிலிட்டி இருந்திருக்கணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்பபிலிட்டி. சரி, அந்த குறைபாடுகளை பட்டியலிடுறீங்களா? அதை தாண்டி சில விமர்சனங்கள் வைக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு காங்கிரஸ் முக்த் பாரத் என்பதுதான் ஒரு இலக்கு. இப்ப தென்னிந்தியா மட்டும் எடுத்துப்போம். கேரளத்துல ஆட்சிக்கு வந்துட்டாங்க, 100க்கு மேல சீட்ல வின் பண்ணிட்டாங்க. தெலுங்கானால ஆட்சியில் இருக்கிறாங்க, கர்நாடகால ஆட்சியில் இருக்கிறாங்க, ஆந்திரால மட்டும் இல்ல, புதுவையில் இல்லை. தமிழ்நாட்டில் ஆட்சியில் அமைச்சரவையில் பங்கோட கூட்டணி ஆட்சி அவங்க வர்றதை வந்து பாஜக விரும்பல, பாஜக தலைவர்கள் அமித்ஷா மோடி அவர்கள் விரும்பல. அதனால இப்படி ஒரு இடையூறை கொடுப்பதற்காக அவங்க இந்த மாதிரி எல்லாம் ஆளுநரை வச்சு விஜய் அலைக்கழிக்க வைக்கிறார்கள் அப்படிங்கிற அரசியல் குற்றச்சாட்டு அதிகம். அதுவுமே லாஜிக் மறுபடியும் இடிக்குது. எப்படின்னா 2029 எலெக்ஷனுக்கு போடுங்க. இது காங்கிரஸ்க்கு என்ன பலம் அப்படின்னா எல்லாரோடையும் கூட்டணி போடுறது பலம். ஏற்கனவே அகிலேஷ் யாதவ் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கும் மம்தா பானர்ஜி அவர்களுக்கும் ஒரு ட்வீட் போட்டது, கம்யூனிகேஷனும் ஒன்னு சொன்னாரு, இந்த மாதிரி நாங்க வந்து துரோகம் இழைக்கிறவர்கள் கிடையாது அப்படின்னு. அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கட்சி நாளைக்கு மாறி போகும் அப்படின்ற போது இவரோட இந்தி கூட்டணி ஏற்கனவே கொலாப்ஸ் ஆயிருச்சு. இன்னி வந்து இவர்களோட கூட்டணியில இன்னைக்கு இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி கேரளாலயோ இல்ல வெஸ்ட் பெங்காலோ திரிபுராலயோ எப்படி நான் என்ன கேக்குறேன், நீங்க அதிகாரத்துக்கு வருவதையே பாஜக விரும்பவில்லை, அந்த ஹோல்ட் வந்து காங்கிரஸ் கிடைக்காது. நீங்க சொல்றபடியே பார்த்தோம்னா 2029 அவங்க ஆட்சிக்கு வரணும், 2029 அவங்க ஆட்சிக்கு வரணும்னா பிரதான எதிர்க்கட்சி அவர்களுக்கு காங்கிரஸ். இன்னைக்கு பாராளுமன்றத்துல பிரதான எதிர்க்கட்சி காங்கிரஸ். அவர்கள் போட்டியிட போற மெஜாரிட்டி ஸ்டேட்ஸ்ல காங்கிரஸ் வந்து பிரதான எதிர்க்கட்சி இல்ல, காங்கிரஸ் வேற யாரோட சேர்ந்து கூட்டணிட்டாதான் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். இப்ப அவங்க கூட்டணியே முடியாது அப்படின்னா 3வே கான்டெஸ்டா இருந்தா 2014 அரித்மெட்டிக் திரும்பி வந்துருது. அப்ப காங்கிரஸ் பின்னடைவுக்கு 3வது இடத்துக்கு அந்தந்த மாநிலத்துல போயிடும், பாஜக வந்து முன்னாடி வந்துரும், இல்ல அங்க இருக்க மாநில கட்சிகள் முன்னாடி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, மறுபடியும் காங்கிரஸ் வந்து முன்னாடி வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. சோ அப்படின்ற போது பாஜக அதை செலிப்ரேட் தான் பண்ண போகுது. நீங்க ஒரு ஸ்டேட்ல ஒண்ணும் இல்லைங்க, இப்ப விஜய் அவர்கள் கம்யூனிஸ்ட் இங்க சப்போர்ட் வாங்கிக்கிட்டு கம்யூனிஸ்டுக்கு அகைன்ஸ்டா கேரளால போய் கேம்பெயின் பண்ணுவாரா, இல்ல காங்கிரஸ்க்கு அகைன்ஸ்டா கேம்பெயின் பண்ணுவாரா? அதே நிலைமை தானங்க. திமுக என்ன ஸ்ட்ராட்டஜி எடுத்ததோ அதே மாதிரி தான் எடுப்பாங்க. கேம்பெயினே பண்ணலல்ல, அப்ப காங்கிரஸ் விஜய் அதே தானே. அப்ப அது பாஜகவுக்கு பாசிட்டிவ் இல்ல. விஜய் அவர்கள் கேரளால பிஜேபிக்கு காங்கிரஸ் எனிமி, கம்யூனிஸ்ட் எனிமி தான். அதாங்க. சோ சிம்பிள் லாஜிக் என்னன்னா, விஜய் யாருக்கு போய் சப்போர்ட் பண்ணாலும் அங்க அவங்களுக்கு பூஸ்ட் ஆகுமா? இன்னைக்கு வந்து 100 வந்திருக்காங்க, என்ன ஓட் பர்சன்டேஜ் வேணா நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். விஜய் அவர்கள் போனா அது அதிகரிக்கும் அப்படின்ற பார்வை தானே இருக்கணும். பாஜகவுக்கு அது அதிகரிக்காது, நான் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்ற எண்ணம் இருந்தா அது சிம்பிள் லாஜிக். சரி இல்லன்றீங்க. அதான் நான் சொன்னேன்ல, என்ன ஆனாலும் எனக்கு காலையில பட்டன் போட முடியல, எனக்கு காலையில தண்ணி வரல, காலைல மழை பெஞ்சது, வெயில் அடிச்சது, உதயசூரியன் உதிக்கல அப்படின்னாலே வந்து உடனே பாஜக தான் காரணம்னா நேச்சருக்கு பிரச்சனை, உங்களுக்கு லாஜிக் ரீசன் சொல்ல முடியல, தோல்வி விட்டீர்கள், உங்களோட அரசியல் பிரச்சனை இருக்கிறது, அதனால நீங்கள் இதை காரணமாக சொல்றீங்க அப்படின்ற அந்த ஒப்பு சப்பானி சாக்கு சொல்லுவோம்ல, என்னால ஸ்கூலுக்கு போக முடியல, லேட் ஆயிருச்சு, அந்த மாதிரி சாக்குகள் தான் இது. ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் நீங்க சொன்ன இதுல இருந்து நான் முடிச்சிடுறேன். நேத்து வரைக்கும் பிரதர் ஸ்டாலின், இந்த ஓராண்டுகளா பிரதர் ஸ்டாலின் கூப்பிடல, நாளையில இருந்து பிரதர் விஜயா மாறிட்டார், ஸ்டாலின் பிரதர் கிடையாது.